இந்தியாவா வெஸ்ட் இண்டீஸா செமிஃபைனலுக்கு போக போகிறது யாரு? கொல்கட்டாவில் நடக்க போகிற யுத்தத்தில் ஜெயிக்க போகிறது 256 அடித்த அணியா, 254 அடித்த அணியா இப்படின்னு மனசுக்குள்ளே எக்கச்சக்கமான கேள்விகள் ஓடிக்கிட்டு இருக்கு. அதே நேரத்தில் டெல்லி ஃபெரோஷா கோட்லா ஸ்டேடியமில் ஜிம்பாப்வேவும் சவுத் ஆஃப்ரிக்காவும் மோத போகிறாங்க. அந்த போட்டி ஒரு சம்பிரதாய போட்டியாக இருக்கலாம். ஆனால் இந்த வீடியோவில் இந்தியா வர்சஸ் வெஸ்ட் இண்டீஸ் போட்டி இருக்குல்ல, அதோட ப்ரிவ்யூ பெருசாக இருக்க போகுது. அதே நேரத்தில் செமிஃபைனலில் எந்தெந்த டீம் யார் கூட எங்கெங்கே மோத போகிறாங்க அப்படிங்கிற விவரங்களையும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் தெரிவிக்க போகிறேன். வீடியோவை முழுசாக பாருங்கள். சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கிருக்கானந்தாஸ் வீலாகு, சிம்பாப்வே கிருக்கானந்தா வீலாகு, இந்தியா வர்சஸ் சிம்பாப்வே சென்னை போட்டியோட வீலாக் வந்து இருக்குது. அதே நேரத்தில் ஷார்ட்ஸும் போட்டுக்கிட்டு இருக்கேன், பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுறதோட நீங்கள் கமெண்ட் பண்ணணும். செமிஃபைனலுக்கு போகிற டீம் எது? இந்தியாவா வெஸ்ட் இண்டீஸா? அப்படி ஒருவேளை செமிஃபைனலுக்கு போகிற அந்த டீம்ல இருந்து நட்சத்திர ஆட்டக்காரர் ஒருத்தர் நல்லா விளையாடுவார், இவரால் அந்த டீம் செமிஃபைனலுக்கு போவாங்க அப்படின்னா எந்த டீம் எந்த பிளேயர் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் நேரமும் டேட்டாவும் மிச்சப்படுத்தணும். எனக்கு உங்கள் நேரமும் டேட்டாவும் ரொம்ப முக்கியம். அப்படிங்கிறதுனால நார்மல் ஸ்பீடில் பார்க்குறத விட 1.5x அப்படிங்கிற ஸ்பீட்லையோ இல்லை 2x அப்படிங்கிற ஸ்பீட்லையோ பார்த்தீங்க அப்படின்னா நல்லது. ஓகே, வீடியோவில் போமா? ஓவருக்கு 6 பால் தான், ஆனா நோ பால் போட்டா 7 பால் போடு. ஐபிஎல் பாப்பியா? ஜெயலலிதா லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இந்த மங்காத்தால ஐசிசி மென்ஸ் T20 வேர்ல்ட் கப் 2026 சூப்பர் 8ல் குரூப் 1ல் டெல்லி ஃபெரோஷா கோட்லா ஸ்டேடியமில் நடக்க இருக்கக்கூடிய சவுத் ஆஃப்ரிக்கா வர்சஸ் ஜிம்பாப்வே போட்டியோட ப்ரீ அனாலிசிஸ் அண்ட் ப்ரிவ்யூ அண்ட் கொல்கட்டா ஈடன் கார்டன்ஸில் நடக்க இருக்கக்கூடிய இந்தியா வர்சஸ் வெஸ்ட் இண்டீஸ் போட்டியோட ப்ரீ அனாலிசிஸ் அண்ட் ப்ரிவ்யூ பார்க்க வந்திருக்கீங்க. இந்த ஸ்பெஷல் கிருக்கானந்தாஸ் ஷோவினிலே ஞாபகம் இருக்கா? 2016 T20 வேர்ல்டு கப் செமிஃபைனல் இந்தியா வெஸ்ட் இண்டீஸ். அது ஒரு டீம், அற்புதமான ஒரு இந்தியன் டீம். ரோஹித் சர்மா, அஜின்க்யா ரஹானே, ஷிகர் தவான், விராட் கோலி, யுவராஜ் சிங், சுரேஷ் ரெய்னா, மகேந்திர சிங் தோனி, ஆஷிஷ் நெஹ்ரா, ஜஸ்பிரீத் பும்ரா, ரவீந்திர ஜடேஜா, அப்புறம் ரவிச்சந்திரன் அஸ்வின், புவனேஸ்வர் குமார்னு 11 தாறுமாறாக இருக்கும். பெஞ்ச் ஸ்ட்ரென்த்து அதை விட தாறுமாறாக இருக்கும். இந்தியா கப்பை தூக்குவாங்கடா, இந்தியாவுக்கு தாண்டா கப்பு அப்படின்னு நினைக்கும் போது செமிஃபைனலில் வச்சாண்டா ஆப்பு அப்படின்னு மும்பை வேன்கடையில் வெஸ்ட் இண்டீஸ் வச்சாங்க ஆப்பு. பட் அப்போது டேரன் செமி கேப்டனாக இருந்தார். 2வது முறையாக T20 வேர்ல்டு கப்பை அவர் வின் பண்ணார். அவர் இங்கே கோச்சாக உட்காந்துருக்கிறாரு. ஜெயிச்ச இடம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா அது கொல்கட்டா. இப்போ இந்தியாவும் வெஸ்ட் இண்டீஸும் இன்றைக்கி சூப்பர் 8ல் மோதப்படுற இந்த டூ ஆர் டை போட்டி நடக்க போகிறது எது? கொல்கட்டா. அப்போது கேப்டனு, இப்போது கோச்சு, அப்போது ஆப்பனண்ட்டு இந்தியா, இப்போவும் ஆப்பனண்ட்டு இந்தியா. கார்லோஸ் பிராத்வைத் த ஹிஸ்ட்ரி ரிமெம்பர் த நேம் ஃபார் த வெஸ்ட் இண்டீஸ் அப்படின்னு யாங் பிஷப் வந்து கொல்கட்டா ஈடன் கார்டன்ஸில் கர்ஜிச்சாரு. அது கொல்கட்டா ஈடன் கார்டன்ஸில். ஸோ கொல்கட்டா, மும்பை வேன்கடே இதெல்லாமே வந்து வெஸ்ட் இண்டீஸுக்கு ரொம்ப பரிட்சயமாங்கிற தனியாக அவங்களுக்கு வந்து கை ராசியான ஒரு ஸ்தாபனமாக தான் இருந்துக்கிட்டு இருக்குதுங்கிறதுனால இப்போ அங்கே தான் போட்டி. ஸோ செமிஃபைனலுக்கு இந்தியாவை வெஸ்ட் இண்டீஸா? நாக் அவுட்ஸில் வெஸ்ட் இண்டீஸ் ஆல்ரெடி வெளியில் அனுப்புனவங்க. 10 years சேலஞ்ச் அப்படின்னு வெஸ்ட் இண்டீஸ் திரும்ப எடுத்துக்கிட்டு இந்தியாவை வெளில அனுப்புவாங்களா? இல்லை, எங்கள் முன்னோர்களுக்கும் எங்கள் ரசிகர்களோட கனவையும் நீங்கள் மண்ணள்ளி போட்டிங்க, நாங்கள் உங்களை பழி வாங்குகிறோம் அப்படின்னு ஒரு வேளை 10 வருஷம் கழிச்சு சினிமா படத்தில் வர மாதிரி வந்து இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் வெளில அனுப்பிட்டு செமிஃபைனலில் ஸ்டார்ட் பார்க்கலாம். பட் இது ஒரு பக்கம்னா இன்னொரு பக்கம் இந்திய ரசிகர்கள் பாசமலர். அதாவது ஜிம்பாப்வேக்கு அகேன்ஸ்டாக இவங்க 250 நல்லா அடித்தோடனே ஓஜி T20 ஆன் இஸ் பேக், ஓஜி ஆன் இஸ் பேக் அப்படின்னு சொல்லி ஃபயர் விட்டாங்க. பட் அடுத்த மேட்ச் சவுத் ஆஃப்ரிக்காவில் செம்மையாக உதவாங்கினாங்க. பிடிச்சிட்டேன். அதாவது கல்கட்டாவும் வேன்கடேவும் வெஸ்ட் இண்டீஸுக்கு பழக்கப்பட்ட கிரவுண்டு, அவங்களுக்கு கை ராசியான ஸ்தாபனமான ஒரு கிரவுண்டு சொன்னேன். ஆனால் அகமதாபாத்தில் ஏன் அவங்க வந்து நட்டுக்கிட்டாங்க அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா வேன்கடே அப்புறம் கொல்கட்டா ஈடன் கார்டன்ஸ் ஸோ பொட்டி கிரவுண்டு அப்படிங்கிறதுனால அவங்களால வந்து பார்த்தீங்கன்னா கிளியராக இருக்கும். எனக்கு லீடிங் எட்ஜ் பட்டாலும் டாப் எட்ஜ் பட்டாலும் அது பாட்டு பிடிங்கிட்டு போயிடும். 6 தான் நேராக, அதனால பிரச்சனை கிடையாது. பட் அகமதாபாத் டைமென்ஷன்ஸ் கொஞ்சம் பெருசு ஸ்கொயராக இருக்குது அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு ஷார்ட் பாலாக போட்டு அவங்கள நிறையக்கு ஆட வைக்க ட்ரை பண்ணாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அது வந்து பார்த்திங்கன்னா இன்னும் மைண்டில் போய் ஏறி உட்காந்துருச்சு. அவங்க ஷார்ட் பால் தான் போடுவாங்க, நம்ம பெரிய 6 அடிக்கணும், பெரிய 6 அடிக்கலாம் அவங்களுக்கு திறமை இருக்குது, இல்லைலாம் சொல்ல. பட் அது மைண்டில் உட்காந்துனாலும் என்னவோ தெரில, அவங்களால அன்றைக்கி சரியாக ஆட முடியல அப்படிங்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன். இன்னொன்று, வேன்கடேவும் கல்கட்டாவும் ஏன் வெஸ்ட் இண்டீஸுக்கு சூட்டபிளான ஒரு கிரவுண்ட், வெஸ்ட் இண்டீஸ்க்கு மட்டும் இல்லை இந்தியாவுக்கும் சூட்டபிளான கிரவுண்ட்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏன் சொல்கிறேன்னா, ஒன்று அவங்க பவுலிங்க்கு அது ஒத்து வராத கிரவுண்டாக இருந்து, ஆனால் அவங்கள பேட்டிங்க்கு எக்கச்சக்கமாக ஒத்து வர ஒரு பிச்சாக இருந்துச்சுன்னா அதுவும் போதும். ஏன்னா அன்றைக்கி 250 260 அடிக்கிற மாதிரி இருந்துச்சுனால இருக்கிற சுமாரான பவுலிங் வச்சு சமாளித்து போட்டுடலாம். இப்போ ஒருவேளை அங்கே வந்து பேட்டிங்கு சுத்தமாக ஒத்து வராது,
ஆனால் பவுலிங்க்கு எக்கச்சக்கமாக ஒத்து வரும் அப்படின்னா ஆப்பனண்ட்டை சீக்கிரமாக ஆல் அவுட் பண்ணி குத்தி போட்டு போயிட்டே இருக்கலாம். இப்போ வெஸ்ட் இண்டீஸுக்கும் இந்தியாவுக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா சபாஷ் சரியான போட்டி அப்படிங்கிற மாதிரியான ஒரு சொல்கிறது ஒரு மைதானத்தில் தான் இப்போ நடக்க போகுது அப்படிங்கிறதுனால ஸோ வெஸ்ட் இண்டீஸுக்கும் வாய்ப்புகள் இருந்துகிட்டு இருக்கு. வெஸ்ட் இண்டீஸ் டீமை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த T20 வேர்ல்டு கப் வரதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயத்தை நான் உங்ககிட்ட சொல்லிக்கணும். இப்போ இந்தியாவும் உங்களுக்கு தெரியும், இந்தியா பற்றி உங்களுக்கு தெரியும், அந்த T20 வேர்ல்டு கப்பில் வரும்போது ஃபேவரட்ஸாக வந்தாங்க, கிட்டத்தட்ட எங்கேயுமே தோக்கலை அப்படிங்கிறதுலாம் உங்களுக்கு தெரியும். பட் நீங்கள் வெஸ்ட் இண்டீஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நேபாள் கிட்ட தோற்றுருப்பாங்க, பங்களாதேஷ் கிட்ட வீட்டில் உதவ வாங்கியிருப்பாங்க, ஆப்கானிஸ்தான்ட்டையும் உதவ வாங்கியிருப்பாங்க, அவங்களுக்கு ஸ்பின்னு பிரச்சனையாகவே இருந்திருக்கும். அதே போல் லோவஸ்ட்டு வின்னிங் பர்சன்டேஜ் கடந்த 2-3 வருஷங்கள் அவங்க தான் வச்சிருக்காங்க. நேபாளே பரவாயில்லைங்கிற அளவுக்கு வச்சிருக்காங்க. இப்போ T20 வேர்ல்டு கப்பில் அவங்களுக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னா அவங்களுக்கு வந்து அந்த பிளாக் சாயில் கிடைக்கல, டாஸ் அவங்க பக்கம் விழுந்தது, ரெட் சாயில் கொஞ்சம் வந்துச்சுங்கிறதுனால அவங்க ஒரு வேன்கடியிலும் கொல்கட்டாலையும் வந்து அவங்க ஏறி வந்துட்டாங்க. பட் இப்போ வந்து திரும்ப கொல்கட்டாக்கு வந்திருக்கிறாங்க. ஆனால் டீமில் ஒரு பிரச்சனை இருக்குது. கிரிக்கான அந்த ஓப்பனிங் பற்றி தானே, இல்லை அது கிடையாது. என்னன்னா அவங்களுக்கு வந்து அகில் ஹுசைன் அவங்களுக்கு அந்த பவுலிங் எனக்கு இன்னுமே மாதிரி இன்கன்சிஸ்டண்ட்டாக இருக்கும். ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து நக்கலாக கேட்டாப்புல, வெஸ்ட் இண்டீஸுக்கு கடைசியாக அந்த நியூ பால் பவுலிங் அட்டாக் பெஸ்ட்டாக இருந்தது எப்போ அப்படின்னு கேட்கும்போது எனக்கு ஒன்று தோணுச்சு, அந்த கேள்வியில் ஒரு திருத்தம், அந்த கலாய்ப்பில் ஒரு திருத்தம். நியூ பால் ஃபாஸ்ட் பவுலிங் அட்டாக் வேணால் அவங்ககிட்ட இல்லை, பட் நியூ பால் ஒரு பவுலிங் அட்டாக் அவங்க வச்சிருக்கிறாங்க. வெஸ்ட் இண்டீஸ் வந்து எப்போ பங்களாதேஷுக்கு அகேன்ஸ்டாக அந்த 50 ஓவர் மேட்ச்சில் வந்து 5 ஸ்பின்னர்ஸாக பயன்படுத்துகிறாங்களோ அப்போவே நம்ம யூஸ்வலாக நினைக்கிற வெஸ்ட் இண்டீஸ் கிடையாது. இப்போ இந்தியா கிட்ட வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 ஃபாஸ்ட் பவுலர்ஸுகளோட களமிறங்குற அளவுக்கு, அதுவும் 4 ஃபாஸ்ட் பவுலர்ஸ் சும்மா கிடையாது, 4 ஃபாஸ்ட் பவுலர்ஸ் பிரைம் பீக் ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கெலாம் இருக்கும்போது வெஸ்ட் இண்டீஸே இப்போ போகிறாங்க. ஜெயிக்கணும் அப்படிங்கும்போது ஒரு இடத்துக்கு போகும்போது அந்த இடத்துல ஜெயிக்கணும் அப்படின்னா அந்த இடத்துக்கு தேவையான ஒரு டீமோட போகணும்ல. இப்போ அதை தான் நான் பார்க்குறேன். வெஸ்ட் இண்டீஸும் அதுக்கு ரெடி ஆகிட்டாங்களோங்கிறத நான் பார்க்குறேன். அகில் ஹுசைனை வச்சு அவங்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஹோல்டர் ஷமர் ஜோசப் கூட அகில் ஹுசைன், இல்லை அகில் ஹுசைனே ஸ்டார்ட் பண்ணுறாரு அப்படிங்கிறதையும் இங்கே பார்க்க முடியுது. இப்போ வெஸ்ட் இண்டீஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இப்போது குண்டகேஷ் மோட்டி ஒரு 10 விக்கெட்டு, ஹோல்டர் 8 விக்கெட்டு, ஷமர் ஜோசப் 7 விக்கெட்டு, ஃபோர்ட் 6 விக்கெட்டு, அப்புறம் ரொமாரியோ ஷெப்பர்ட் 6 விக்கெட், அகில் ஹுசைன் 6 விக்கெட்டு, 6, 7, 8 இப்படி தானே அவங்க விக்கெட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணியிருக்கிறாங்க, கலெக்டிவாக எடுத்திருக்கிறாங்க. ஒரு கூட்டு முயற்சி அப்படிங்கிறது தெரியுது. அந்த கூட்டு முயற்சியிலே எல்லாருமே வந்து எக்கனாமிக்கலாக யார் அப்படிங்க பார்க்கும்போது எல்லாரும் எக்கனாமியில் கொஞ்சம் மோசமாக இருக்காங்க. குண்டகேஷ் மோட்டி அந்த விஷயத்தை தள்ளி வச்சிடறேன். அகில் ஹுசைனையும் உதச்சிட்றாங்க, ஃபோர்டையும் சில டைம் உதைக்கிறாங்க. ஹோல்டர் மேலே எனக்கு ஒரு கான்ஃபிடன்ட் வரவே வராது எப்பயுமே, அதான் ஒரு பிரச்சனை. கேப்டன் எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஓகேங்களா, முன்னெல்லாம் ஒரு கிரைசிஸில் ஆடுவார், கிரைசிஸ் மேன் தான். பட் எனக்கு என்னமோ ஹோல்டருமே அன்னைக்கு ஜிம்பாப்வே கிட்ட சப்புன்னு 2 அடி வாங்கினார்ல, ஸோ ஒய் அப்படின்னு எனக்கு இருந்துச்சு. ஷமர் ஜோசஃபும் அப்படி தான். ஸோ வெஸ்ட் இண்டீஸை பார்த்து நான் பயப்படுற ஒரு ஃபாஸ்ட் பாலர் அங்கே யாரோ ஒருத்தவங்க இருந்திருந்தாங்கன்னா இங்கே எனக்கு ஓகே நிம்மதியாக இருக்கலாம். அந்த 2 விக்கெட் முதல்ல கரெக்டணும்ல, பயத்தை கொடுக்கல. ஸோ அதுதான் விஷயமே. அவங்கக்கிட்ட வந்து ஒரு பெரிய ப்ளஸ் ஒன்று இருக்குது. இப்போ இந்தியன் டீமுக்கிட்ட பெரிய ப்ளஸ் ஒன்று இருக்குது. ஆனால் ஒரே ஆஃப் ஸ்பின்னர் தான் வச்சிருக்காங்க. இந்தியன் டீமில் எனக்கு லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்காங்கிறதுனால சேஸ் கொஞ்சம் முன்னுக்கு வந்து அட்டாக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் இன்னொன்று அவங்கக்கிட்ட குண்டகேஷ் மோட்டி அப்படிங்கிற ஒரு ரிஸ்ட் ஸ்பின்னர் இருக்காங்கிறதும் ஒரு அட்வான்டேஜ். பட் 2 லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர்ஸ் வராங்க. இந்தியா கிட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரைட் ஹேண்டர்ஸ் ரொம்ப கம்மி, அதுவுமே அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சேலஞ்சு. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, வெஸ்ட் இண்டீஸோட பேட்டிங்கை தாண்டி வெஸ்ட் இண்டீஸோட பவுலிங் அவங்க இங்கிலாந்துக்கிட்ட காப்பாற்றுச்சு. அதே அந்த பவுலிங் இருந்தால், அந்த பவுலிங் நல்லா போட்டால் சவுத் ஆஃப்ரிக்கா கிட்டேயும் ஒரு போட்டு வந்துடலாம், இப்போ இந்தியா கிட்டேயும் ஒரு போடுறதுக்காக வரலாம். ஸோ பவுலிங் எக்கனாமிக்காக கொஞ்சம் மோசமாகவும் இருக்காங்க. எனக்கு ஸ்ரீலங்காவோட பவுலிங்கில் சில பல பேர் இன்கன்சிஸ்டண்டாக இருப்பாங்களா, எனக்கு இந்த அவங்க கண்ணில் காமிக்கிறாங்க வெஸ்ட் இண்டீஸ் பொறுத்த வரைக்கும். ஸோ அவங்க பவுலிங்கில் எனக்கு அந்த டிசிப்ளின் இல்லைங்கிறது மாதிரி எனக்கு தெரியுது. பேட்டிங்கில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஆமாம், அவங்க ஸ்பின் அடிக்கிறவங்க கூட்டம் தான், ஸ்பின்னையும் மொட்டத்தனமாக அடிச்சிருவாங்க. டாப் 2 பிரச்சனை விட்டுருங்க, அது ஃப்ரீ விக்கெட்டு. ஹெட்மேரில் தான் பேட்டிங் லைன் ஸ்டார்ட் ஆகுது. ஹெட்மேர், சேஸு, ரோமன் போல், ருத்தர்ஃபோர்டு, ஹோல்டர். இப்போது இந்த ஒரு பேட்டிங் லைன் நீங்கள் பார்க்குறீங்களா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே 4D நீங்கள் சேர்த்துக்கலாம். ஸோ அன்னைக்கு சவுத் ஆஃப்ரிக்கா கிட்ட மொத்த டாப் ஆர்டரும் படுத்துருச்சு. ஹோல்டரும் ரொமாரியோ ஷெப்பர்ட் தான் அடிச்சாங்க. ஸோ ஒவ்வொரு மேட்சும் ஒருத்தவங்க இப்போ ஹெட்மேர் த்ரூ அவுட்டாக அடிக்கிறாரு, சேஸ் ஒரு கம்பெனி கொடுக்குறாரு, பவுல் கிட்ட ஒரு சின்ன கேமியா கிடைக்குது. ருத்தர்ஃபோர்டு அன்னைக்கு மும்பையில் அடித்தார் இங்கிலாந்து கிட்ட. இப்போது இந்தியா கிட்ட எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா வருண் சக்கரவர்த்தி உதவாங்கிறாரு. ரவுண்ட் விக்கெட்டில் வந்து ரைட் ஹேண்டருக்கு ஒரு கூகுளி மட்டும் தான் போகிறாரு, மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா உதவாங்கிறாரு. அவர் ஓவர் விக்கெட் வந்து மாத்திரம் உதவாங்கிறாரு. குல்தீப் யாதவ் எடுத்துகிட்டு வரலாமே அப்படின்னா 2024 T20 வேர்ல்டு கப் செட்டில் குல்தீப் யாதவுக்கு பதிலாக தான் இப்போ வருண் சக்கரவர்த்தி வந்திருக்கிறாரு. இப்போது இந்த மேனேஜ்மெண்ட், இந்த கேப்டன், இந்த கோச் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வருண் சக்கரவர்த்தியை விரும்புகிறாங்க. அதனால் குல்தீப் யாதவுக்கு இடம் கொடுக்க மாட்டாங்க. பட் கொல்கட்டா வந்து குல்தீப் யாதவ் எங்கே போட்டாலும் போட்டுருவாருங்க, என்னை பொறுத்த வரைக்கும் அது டவுட்டே கிடையாது. இப்போது ஒன்றும் இல்லை, ஹெட்மேயர் எப்படியும் பவர் பிளேக்குள்ளே வந்துடுவார். கிங்கும் அப்புறம் ஹோப்பும் மேலே எப்படியாவது 2 ஓவருக்குள்ள அவுட் ஆகிடுறாங்கன்னா ஹர்திக் பாண்டியா, அப்புறம் பும்ரா,
ஹர்தீப் சிங் இவங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய சேலஞ்சு. ஹெட்மேயர் அவுட் ஆகிட்டாங்கனாலே அவங்க ஆல்மோஸ்ட் அது ஒரு மாதிரி பண்டில் ஆக்கிடலாம். அது நடக்கிறது தானே. இப்போ பும்ரா ஹெட்மேயர், இப்போ பும்ரா ஹர்தீப் சிங் ஹர்திக் பாண்டியா எவ்வளோ நேரம் தான் ஹெட்மேயர் சமாளிப்பார் தடுப்பாருன்னு சொல்லுங்கள். ஜிம்பாப்வே வரலாம் இங்கே கேட்ச விட மாட்டாங்க, எடுத்துருவாங்க. எப்படி அன்னைக்கு ஹெட்மேயருக்கே சான்ஸ் கொடுத்து திரும்ப ஹெட்மேயர் எடுத்தவங்க தானே சவுத் ஆஃப்ரிக்கா. அதுதான் இங்கே மேட்ரு. இங்கிலாந்துக்கிட்டையும் அன்றைக்கி அவரோட விக்கெட் எடுத்தாச்சு, இங்கே சவுத் ஆஃப்ரிக்காக்கிட்டையும் ஒரு விக்கெட் எடுத்தாச்சு. பட் பெரிய பெரிய அணிகள்கிட்ட வரும்போது ஹெட்மேயர் தெரியலை. பார்ப்போம் ஒரு பெரிய பவுலிங் அட்டாக் கிட்ட வரும்போது அதுதான் எனக்கு தோணுது. இப்போது ஸ்பின்னர்ஸ் பொறுத்த வரைக்கும் எனக்கு 50-50 தான் இருக்கிறாங்க. ஃப்ளாட் ட்ராக்ல நீங்கள் நல்லா போடுறாங்க பைலர் சீரீஸில். ஆனால் இங்கே ஒரு ஸ்போர்ட்டிவான விக்கெட்டுக்குள்ள வரும்போது உதவாங்கிறாங்க. அக்சர் படேல் விக்கெட் எடுத்தார், ஆனால் ஜிம்பாப்வே கிட்ட உதவாங்கினார். தெரிஞ்சுதுங்களா, பார்த்தீங்களா? ஸோ ஸ்பின்னர்ஸ் பொறுத்த வரைக்கும் வெஸ்ட் இண்டீஸுக்கும் இந்தியாவுக்குமான என்ன சொல்கிறது, அது ஒரு மாதிரி நல்ல ஒரு பேட்டிலாக இருக்க போது. அந்த பேட்டிலில் யார் ரொம்ப அதிகமாக பீட் பண்ணுறாங்களோ அவங்க ஜெயிப்பாங்க. பின்னாடி டெத் ஓவரில் வந்து ஜஸ்பிரீத் பும்ராவையும் திரும்ப ஒரு ஹர்தீப் சிங்கையும் ஹர்திக் பாண்டியாவும் ஃபேஸ் பண்ணணும்னு வரும்போது அப்போ ஹோல்டர், ருத்தர்ஃபோர்ட் அண்டு ரொமாரே ஷெப்பர்ட் இந்த பேட்டில் அருமையாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். எங்கள் பவுலிங் அடி வாங்குவாங்கங்க, டவுட் கிடையாது. ஆனால் யார் ரொம்ப கம்மியாக ரன்னு கொடுக்குறாங்க, யார் இங்கே எக்கனாமிக்காக ரொம்ப கம்மியாக இருக்கிறாங்கிறது தான் இந்த மேட்ரு. இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இங்கே பாருங்களேன், இந்த மேட்சை கண்டிப்பாக இந்தியா ஜெயிப்பாங்க, அது டவுட்டே கிடையாது. நான் சேப்பாக்கில் சொன்னேன் 250க்கு மேலே அப்படின்னு சொல்லியிருந்தேன். இந்த கிரவுண்ட்லேயும் சொல்கிறேன், இந்தியாவில் 220+ அடிக்க முடியும். வெஸ்ட் இண்டீஸில் பவுலிங் அட்டாக் இந்தியாவில் ஒரு போடு போட முடியும். இஷான் கிஷனுக்கு குத்தி ஏற்றி போட்டாங்கன்னா பொழந்துடுவார். அவர் திரும்பினாலும் அடிக்கிறாருங்க, நல்லாவே அடிக்கிறாருங்க இஷான் கிஷனு. அதுக்கப்புறம் அபிஷேக் சர்மாவுக்கு பட்டிருக்குது. அபிஷேக் சர்மாவுக்கு அவங்க எப்படி பிளான், ஆஃப் சைடு 2 ஃபீல்டரு, லெக் சைடில் ஒரு ஃபீல்டரா இல்லை ஆஃப் சைடில் ஒரு ஃபீல்டர் லெக் சைடில் ஒரு ஃபீல்டர் பிளான் பண்ணி பண்ணுவாங்கன்னு தெரில. கல்கட்டா வந்து ரெட் சாயில் என்னதான் நீங்கள் போட்டு திருப்பி எடுத்து கொடுத்தாலும் அதோட குணாதிசயம் அப்படி தான் இருக்கும் போது அவுட்ஃபீல்டு குயிக்காக இருக்குது அப்படிங்கிறதுனால ஸோ ரன்ஸ் 2 டீமுமே நல்லா ஹெவியாக அடிப்பாங்க. சஞ்சு சாம்சன் சென்சிபிளாக ஆடுற ஒரு கிரிக்கெட் லைட்டாக இணைச்சிக்கிட்டாருன்னா இத்தனை ஆடின கிரிக்கெட்டை திடீர்னு ஒரு நாள் மாற்ற முடியாது. பட் கொஞ்சம் பார்த்து கிளவராக விளையாண்டாரு அப்படின்னா வழக்கம் போல் அவருக்கு வந்து இந்த கிடைக்கிற ஸ்டார்ட் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகி ஒரு 50 அடித்தாருன்னா டீமுக்கு நல்லது, அவருக்கும் அது நல்லது அப்படிங்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன். சரிங்க, ரொம்ப உழப்ப வேணாம். இந்த கண்டிஷன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவும் நல்லா பேட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, வெஸ்ட் இண்டீஸும் நல்லா பேட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஈவன் சூப்பர் ஓவர் கூட போகலாம். அந்த அளவுக்கு 2 டீமும் ஒரு மாதிரி ஈக்குவலான பேலன்ஸ்டான ஒரு டீம். அண்ட் இந்த மாதிரியான கண்டிஷன்ஸாக அவங்க விரும்பவும் செய்வாங்க. சிவம் துபே சும்மாவே பெரிய 6 அடிப்பார், சூரியகுமார் ஏதோ சுற்றி அடிச்சாலே போயிடும். ஹர்திக் பாண்டியாவோட நான் சொல்ல தேவையில்லை, அந்த ஆரா அதை பற்றி சொல்ல தேவையில்லை. இந்தியா கிட்ட இருக்கக்கூடிய பேட்டிங் டெப்த், பேட்டை தைரியமாக விட்டாங்க அப்படின்னா 250 ஷுவர். வெஸ்ட் இண்டீஸ் கிட்ட அந்த டாப் 3ல ஹெட்மேயர் எடுத்துட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் இவங்க அடித்தாலும் அந்த ரன்னு வந்து இந்தியாவுக்கு மேட்சப்லாம் வராது அப்படின்னு நான் நினைக்கிறேன். பவுலர்ஸ் தான் எந்த டீமில் பவுலிங் நல்லா பண்ணுறாங்களோ அவங்க ஜெயிப்பாங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். ஓகேங்களா, 254 256 யார் செமிஃபைனலிஸ்டாக இருப்பாங்க? இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை கல்கட்டா யார் ஜெயிச்சு யார் மும்பையில் செமிஃபைனல் ஆடி யார் அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை அகமதாபாத்தில் ஃபைனலில் கப்பை தூக்க போகிறாங்க? இந்தியா 53% ஜெயிப்பாங்க அப்படின்னு எனக்கு தோணுது. வெஸ்ட் இண்டீஸ் 47% ஜெயிப்பாங்கன்னு எனக்கு தோணுது. இந்தியா மும்பையில் செமிஃபைனலிஸ்டாக ஆடுவாங்க அப்படின்னு எனக்கு தோணுது. நான் திரும்ப ரிப்பீட் பண்ணுறேன், வெஸ்ட் இண்டீஸ் இந்த T20 வேர்ல்டு கப்புக்கு முன்னாடி அவங்க ஆடின ஆட்டம், அவங்க பெற்ற விக்டரிகள், அப்புறம் இந்த T20 வேர்ல்டு கப்பில் கிடைச்சது எல்லாமே அவங்களுக்கான வெகுமதிகள். இதுக்கப்புறம் செமிஃபைனலிஸ்டாக இருந்தாங்கன்னா கிரிக்கானந்தா அந்த பழசில் அங்கே ஜெயிச்சாங்க, இங்கே தோத்தாங்க, இங்கே உதவாங்க, இங்கே குத்து வாங்கினாங்க. இங்கே T20 வேர்ல்டு கப்பில் அதை ப்ரெசென்ட்டை நீங்கள் பார்க்குறக்கானந்தீங்க அப்படின்னீங்கன்னா ஓகே, அதுவும் சூப்பர் தான், நல்ல விஷயம் தான். பட் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஹோம் அட்வான்டேஜ்ங்கிறது ஒன்று, அது விடுங்க. அதை தாண்டி லாஸ்ட் 2 இயர்ஸாக அவங்க பண்ண சாதனைகள் பாருங்கள். அப்படிங்கும்போது எனக்கு என்னமோ இந்தியா ஜெயிச்சு உள்ளே போவாங்கன்னு எனக்கு தோணுது. பார்ப்போம், அவ்வளோ சாதாரண ஒரு போட்டியாகவும் இருக்க போகிறது கிடையாது, பார்ப்போம். அப்புறம் அந்த கொல்கட்டா மேட்ச்சில் டாஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட். டியூ ஃபேக்டர் எனக்கு தெரியல, ஆனால் டாஸ் வின் பண்ணுற டீம் கண்டிப்பாக ஃபஸ்ட்டு பேட்டிங் எடுப்பாங்க, பெரிய ரன் அடிப்பாங்க. ஸோ டாஸ் ஒரு ஃபேக்டராக இருக்க போகுது அப்படிங்கிறது தெரிவிச்சுக்கிறேன். ஓகேங்களா, அப்புறம் கமெண்ட் பண்ணிடுங்க யார் ஜெயிப்பாங்க, யார் பெரோத மேட்சாக போடுவாங்கன்னு. இப்போ டெல்லி ஃபெரோஷா கோட்ல நடக்க போகிற ஜிம்பாப்வே வர்சஸ் சவுத் ஆஃப்ரிக்கா போட்டி, ஜிம்பாப்வே 254 கொடுத்தாங்க, 256 கொடுத்தாங்க வெஸ்ட் இண்டீஸுக்கும் இந்தியாவுக்கும். நெட் ரன் ரேட் பிரச்சனையை தீர்த்து வச்சாங்க. இப்போ ஜெயிச்சா போதும் அவங்க செமிஃபைனலிஸ்ட் அப்படிங்கிற ஒரு குறையவும் இப்போ அவங்க தீர்த்து வச்சிருக்கிறாங்க. சவுத் ஆஃப்ரிக்கா ஒரு அன்பீட்டபிள் சைடு, இந்தியாவை 111க்கு ஆல் அவுட் பண்ணாங்க. வெஸ்ட் இண்டீஸை 176க்கு சுருட்டி 177 வந்து ரொம்ப சப்பையாக ஊதி தள்ளி போயிட்டு இப்போ இந்தியாவுக்கு உதவி பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் சவுத் ஆஃப்ரிக்கா பொறுத்த வரைக்கும் வெஸ்ட் இண்டீஸ் மேட்ச்சில் ஒன்று கவனிக்க முடிஞ்சது, ஃபஸ்ட்டு 6 விக்கெட் எடுத்தாச்சு. ஆனால் அந்த 6 விக்கெட்டை தாண்டி அதுக்கப்புறம் ஒரு பார்ட்னர்ஷிப்பை பிரிக்க முடியல, அதை இங்கே சரி பண்ணி ஆகணும். மார்க்கோ யான்சன், கேஷவ் மகாராஜ் எக்கனாமிக்கலாக கொஞ்சம் புவராகவே போன மேட்ச் இருந்தாங்க.
அதை சரி பண்ணிக்கணும். இங்கிடி, ரபடா, கார்பின் போஷ் வந்ததுக்கப்புறம் அந்த டீமோட பவுலிங் லைட் எவ்வளோ முரட்டத்தனமாக மாறி இருக்கு பார்த்தீங்களா. ஜார்ஜ் இங்கே தேவையில்லைங்க அளவுக்கு இருக்குது பார்த்தீங்களா. அப்புறம் ஏடன் மார்க்ரம், டிகாக், ரயன் ரெக்கல்சன், டிவால் பிரவிஸ், மில்லர் இவங்களோட பேட்டிங் லைனப்பு, அங்கேருந்து வரக்கூடிய ஸ்பின்னர்ஸ் இல்லை ஃபாஸ்ட் பாலர்ஸ் நுகர்வா, முசரபானி, அதுக்கப்புறம் ஸ்பின்னரான சிக்கந்தர் ரஸா, பிரான் எவான்ஸ், ரியான் பில், பிரெயின் பெனெட்டு, இவங்க எல்லாம் இவங்க ஒரு கை பார்த்து இவங்க ஒரு 200+, 220+ அடிக்கக்கூடிய ஒரு பேட்டிங் டெப்த், ஒரு பேட்டிங் லைனப் என் கண்ணுக்கு தெரிகிறது. உங்களுக்கு தெரியுதா பார்த்து சொல்லுங்கள். பிரெயின் பெனெட், சிக்கந்தர் ரஸா, ரியான் பெல், முன்யாங்கோ, மறுமணி, நல்ல பேட்டிங் அட்டாக். பட் சவுத் ஆஃப்ரிக்கா கிட்டே இருக்கக்கூடிய அந்த பவுலிங் அட்டாக் டெல்லியில் திரும்பவும் ஒரு தடவை நொறுக்குவாங்களா? சவுத் ஆஃப்ரிக்கா டாஸை வின் பண்ணி அவங்களுக்கு பேட்டிங்க்கு ஒரு பூஸ்டப் தேவையா, பவுலிங்க்கு ஒரு பூஸ்டப் தேவையா அப்படின்னா ஒன்று ஃபஸ்ட்டு பேட்டர்ஸ் பேட் பண்ணிவிட்டு அப்புறம் அதை வச்சு பவுலர்ஸுகளை வச்சு போட வைக்கிறது தான் அவங்களுக்குமான ஒரு சரியான ஒரு முடிவாக இருக்கும். ஜிம்பாப்வே பொறுத்த வரைக்கும் என்னென்னா இப்படி யோசிப்பாங்க, நம்ம ஆல்ரெடி 254, 256 கொடுத்தோம், பட் திரும்பவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து வேணாம் அது மோசமாக போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு யோசிப்பாருன்னா, சேப்பாக்கில் இந்தியா வர்சஸ் ஜிம்பாப்வே சூப்பர் 8 மேட்ச்சுக்கு முன்னாடி ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் இப்போ சிக்கந்தர் ரஸா இப்படி பேசினதாக கேள்விப்பட்டேன். எனக்கு வாழ்க்கைக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு மோட்டிவேஷன் ஒரு வார்த்தைகள் அதெல்லாமே. இந்த வருஷம் ஜிம்பாப்வே செமிஃபைனலுக்கு போகும் அப்படின்னு சொல்கிறவங்களாம் கையை தூக்குங்க அப்படின்னோடனே கூடியிருந்த கூட்டத்தில் ஒருத்தவர் மட்டும்தான் கையை தூக்குனாரா. அவர் அதுக்காக வருத்தப்படவும் இல்லை, அதுக்காக ஒரு கூனியும் உட்காரல. ஸோ இதுதான் எங்களுக்கு தேவை, இதுதான் வந்து எங்களை இன்னும் ஓட வைக்கும். ஸோ இப்போ நான் ஒருத்தவரை நம்ப வச்சுட்டேன், இப்போது நீங்கள்லாம் நம்பலைல்ல, இந்த நம்பாதவங்களையும் நாங்கள் வந்து நம்ப வைப்போம். ஸோ நாங்கள் என்னென்னலாம் இன்னும் பண்ண வேண்டியது அப்படிங்கிறதெல்லாம் எங்களுக்கு தெரியுது. ஸோ நாங்கள் எல்லாத்தையும் பண்ணுவோம், உங்கள் எல்லாரையும் நாங்கள் நம்ப வைப்போம், இதுதான் எங்களுக்கு சேலஞ்ச், இதுதான் எங்களுக்கு தேவை அப்படின்னு சொன்னார். ஸோ இதை நான் எடுத்துக்கிறேன். இதை நான் நிறைய இடங்களில் எனக்கு நான் பொருத்தி பார்ப்பேன். இதை நம்ம ஏன் அந்த கமெண்ட்ரி பாக்ஸில் இல்லை, நம்ம ஏன் அந்த இடத்துல இல்லை அப்படின்னு நம்ம யோசிக்கும் போது சரி ஓகே, அவங்களுக்கு நம்ம மேலே நம்பிக்கை இல்லை, ஸோ நம்ம அந்த இடத்துல இல்லை, ஸோ அவங்கள நம்ம நம்ப வைக்கணும், அந்த இடத்துக்கு நம்ம போகணும், ஸோ அவங்களையும் நம்ம நம்ப வைக்கணும், நம்ம மேலே ஒரு நம்பிக்கை வர வைக்கணும் அப்படின்னு நான் சிக்கந்தர் ரஸா சொன்னேன். அந்த பொன்மொழியை எடுத்துக்கிட்டேன். பார்ப்போம், சிக்கந்தர் ரஸா போகும்போது 254, 256 இதெல்லாம் அழிக்கிற மாதிரியான ஒரு கிரிக்கெட் ஆடிட்டு போனோம். சவுத் ஆஃப்ரிக்காவை பீட் பண்ணி, சவுத் ஆஃப்ரிக்காவை ஜிம்பாப்வே ஒருவேளை பீட் பண்ணாங்கன்னா, சவுத் ஆஃப்ரிக்கா ஒருவேளை தோத்தாங்கன்னா, அங்கே பாருங்களேன் செமிஃபைனல் கொஞ்சம் ஒரு மாதிரி நல்லா இருக்கும். ஏன்னா சவுத் ஆஃப்ரிக்காவை யாரும் ஜெயிக்க முடியாதா அப்படின்னு நினைக்கும்போது அன்பீட்டபிள் சைடாக இருக்காங்க, அவங்க அடிச்சு உட்கார வச்சாங்க ஜிம்பாப்வேனா முடியும், இன்னொரு டீமால முடியும் அப்படிங்கிறதையும், அண்ட் சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு ஒரு விழிப்புணர்வான ஒரு போட்டியாகவும் இருக்குன்னு நினைக்கிறேன். பட் சவுத் ஆஃப்ரிக்கா 54% ஜெயிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குதா நான் பார்க்குறேன். ஜிம்பாப்வே 46% ஜெயிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குதா நான் பார்க்குறேன். பார்ப்போம். அப்போ பிரெயின் பெனெட் அங்கே 100 அடிக்கிறது சேப்பாக தவற விட்டார், வருத்தப்படுறேன். இப்போ செமிஃபைனல் 1 கொல்கட்டாலையா கொழும்புலையா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா சவுத் ஆஃப்ரிக்கா தான் செமிஃபைனல் 1 ஆட போகிறாங்க. இப்போ அவங்களுக்கு அகேன்ஸ்டாக நியூசிலாண்டா பாகிஸ்தான் தெரியல. ஒருவேளை பாகிஸ்தான் செமிஃபைனலுக்கு வராங்க அப்படின்னா செமிஃபைனல் 1ல் சவுத் ஆஃப்ரிக்காவும் பாகிஸ்தானும் RPS கொழும்புல ஆடுவாங்க. இல்லை இங்கே பாகிஸ்தான் ஒருவேளை ஸ்ரீலங்கா கிட்ட தூக்குறாங்க, அவங்க வந்து இந்த 13 ஓவர்களுக்குள்ளே அந்த 13 ஓவர்களுக்குள்ள அவங்களோட டார்கெட்டையோ இல்லைனா 60 ரன்களுக்கு மேலேயோ ஜெயிக்கலை அப்படின்னா அவங்க வெளில போயிட்டு நியூசிலாண்டு செமிஃபைனலுக்குள்ளே வந்து நியூசிலாண்டும் சவுத் ஆஃப்ரிக்காவும் கொல்கட்டாவில் மோதுவாங்க. இப்போது இந்தியாவும் வெஸ்ட் இண்டீஸும் மோதுறாங்கல்ல போட்டி, அதில் இந்தியா ஜெயிச்சாலோ வெஸ்ட் இண்டீஸ் ஜெயிச்சாலோ இங்கிலாந்து கூட மோதுவாங்க. அது மும்பை வான்கடையில் நடக்க போகுது. இப்போ பாகிஸ்தான் ஒரு வேளை செமிஃபைனலில் ஜெயிச்சு ஃபைனலுக்கு போகிறாங்கன்னா கொழும்புல இல்லைனா RPS கொழும்புல நடக்கும். பாகிஸ்தான் வரலை அப்படின்னா அகமதாபாத்தில் தான் ஃபைனல் நடக்க போகுது. என்ன நடக்க போகுது, யார் நட போகிறாங்க அப்படிங்கிறத கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ நிறைவடைகிறது மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். நான் கேட்ட கேள்விக்கு இந்தியாவா வெஸ்ட் இண்டீஸா யார் பிளேயர் ஆஃப் தி மேட்ச் அவார்ட் வின் பண்ண போகிறா, நட்சத்திர ஆட்டக்காரர் யார் அப்படிங்கிறத கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். பார்க்கலாம் அடுத்த வீடியோக்களில்.